ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலாம் லக்னத்திற்கு 7 தினங்களுக்கு ஆன தினப்பலனை கூற இருக்கிறோம். ஜூலை 12 முதல் ஜூலை 18 வரை. முதல் நாள் ஜூலை 12 சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், மகர ராசியிலே சந்திரன், காலையில் 6:35க்கு தொடக்கம். அப்போ நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால வீட்டுக்கு சம்பந்தமான நிகழ்வுகள், வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கிறது அல்லது உறவினர்களை சந்திக்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறது, உணவு தொழிலாகட்டும், உடை தொழிலாகட்டும், அனைத்து விதமான உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில். நம்ம போய் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட நாம் கொஞ்சம் நல்ல எபிலிட்டியாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. மனப்பூர்வமாக இன்றைக்கி நமக்கு இதை செஞ்சோம், இதை சாதித்தோம், இதை செயல்படுத்தணும் அப்படின்ற திருப்தி இருக்கும். மறுநாள் ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், காலையில் 6:52க்கு தொடங்குது. மகர ராசியில் 2 பாதம் இருக்குது, கும்பராசியில் 2 பாதம் இருக்குது. இன்றைய பலனை செவ்வாய் தான் நமக்கு தருகிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் கிரகம் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. இன்றைக்கு மனமகிழ்வான சம்பவங்கள், எதிர்பார்த்த நிகழ்வுகள், எதிர்பார்த்த நபரை சந்திக்கிறது, திருமண காரியங்களில் எதிர்பார்த்தபடி நாம் ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நடத்திக்கிறது, கணவன் மனைவி உறவு பலப்படுறது, பூர்வீகம், மூத்த சகோதரி வகையில் நல்லா அனுசரணையாக போகிறது. மொத்தத்தில் மனமகிழ்ச்சி மிகுந்த நல்ல நாளாக இருக்கும். 2 பாதம் கும்பராசியில் போகும்போது கூட இந்த செவ்வாயினுடைய பலன் இப்படித்தான் இருக்கும். நம்ம ஜன்ம ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் இன்றைக்கு புதிர் காரியங்கள் தவிர்க்கவும். அந்த மாதிரி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பெல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தை பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு கணித்து 12 பாவ அதிகாரிகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஜூலை 14 திங்கட்கிழமை, சதயம் நட்சத்திரம், காலையில் 6:48க்கு. சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது, ராகுவும் அங்கேயே இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார், மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் விருப்பப்பட்டவர்களோட பேசுகிறது, திருமண காரியங்களில் சந்தோஷமாக ஈடுபடுறது, நண்பர்கள், மூத்த சகோதரி நல்ல நிகழ்வுகள் இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதாவது கோயில் போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்டது, பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கவங்களுக்கு அதற்கான ஈடுபாடுகளை மேற்கொள்வது எல்லாத்துக்குமே சிறப்பை தரும். இது அகம் சார்ந்த நாளாக கருதப்படுகிறது. அகம் சார்ந்த நாள்னா எமோஷனலி டெவலப்மெண்ட்டு, எமோஷனலி சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, காலையில் 6:25க்கு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி பாருங்கள், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ நான் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கினதுக்கு தனிப்பதிவு போட்டிருக்கேன், சார மாற்றம்னு சொல்லி. 5ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு, ஒருத்தர் நட்சத்திரத்தில் ஒருத்தர் மாறி இருக்கிறது நமக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தர்றது. தெய்வ அனுகூலம், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி, சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கும். இப்படிப்பட்ட குரு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் நண்பர்களோட பழகிறது, பிரியப்பட்டவர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, மனமகிழ்ச்சி அடைகிறது, அகம் சார்ந்த லாபங்கள் இன்றைக்கி பெருகும். ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை, காலையில் 5:46 மீன ராசிக்கு சந்திரன் இடம்பெயர்ந்து அங்கே சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது, சனியுமே அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ சனி நமக்கு 5ஆம் அதிபதி, ஆனால் 6ல் இருக்கார். அதனால் நமக்கு இன்றைக்கும் மன மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். ஏதாவது கடன் பிரச்சனைகள் தீருவதற்கு சில வாய்ப்பு. அதே மாதிரி வம்பு வழக்குகள் நடந்துகிட்ருக்கவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பஞ்சாயத்து முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி குழந்தைகள் வழியில் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சிறப்பை தரும்.
சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல பலன்தான். வேலையிலையும் திருப்தி இருக்கும். ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இந்த புதன்கிழமையிலேயே ரேவதி வந்து மிட் நைட்டில் 4:49க்கு தொடங்கிடுது. இந்த புதனுடைய நட்சத்திரம் வந்து புதனை போல செயல்படும். சந்திரன் வந்து ரேவதியில் இருந்தாலும் புதன் வந்து நமக்கு 10ஆம் இடத்துல ஆயில்ய நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து தொழில் பலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு மற்றும் ஜோதிடம் மற்றும் பப்ளிஷ் பண்ணுறது, புக்ஸு, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு, ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, இது மாதிரி கனெக்டிவிட்டி ஒர்க்ஸு, கம்யூனிகேஷன் ஒர்க்ஸு, கான்ட்ராக்ட் ஒர்க்ஸு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். புதனுடைய உப நட்சத்திரம் வந்து சுக்கிரனாக இருக்கிறபடினால நமக்கு வந்து ஒரு வேலைக்கு 2 வேலை கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும். பட் அதன் மூலமாக நமக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். 8ல் சுக்கிரன் போகிறார், லக்னாதிபதி. ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், கேதுவனுடைய நட்சத்திரம். மேஷராசிக்கு வந்துடுறாரு சந்திரன். கேது நமக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். செவ்வாயும் அதே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இருக்கிறதுனால செவ்வாய் கேது சேர்க்கை பலனை தரும் 11ஆம் இடத்துல. அதனால் மனசில் வந்து கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பான ஆசைகளை தள்ளி விட்டுறணும். இந்த கேது தேவையில்லாமல் கலகம் பண்ணிகிட்ருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு. எது நமக்கு வந்து நேர்மையானதோ அதை அந்த காரியத்தை வந்து விரும்புனீங்கன்னா அந்த விரும்பின காரியம் நல்லா நடக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட லாபங்கள் உண்டு. நினைத்த வழிபாடு, தரிசனம், ஒரு உபாசனை பண்ணுறது, நல்ல ப்ரேயர் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதன் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். தத்துவங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, அதன் மூலம் உங்களுக்கு வந்து ஞானத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் வந்து கேது வந்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இருக்கோ அவங்க வந்து இன்றைக்கி புது காரியங்களை தவிர்க்கணும். எப்போவுமே நான் சொல்கிறது, ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்தில் 1, 5, 9 என்பது அறம் சார்ந்தது, தர்மம் சார்ந்தது, ஆயுளை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். 2, 6, 10 என்பது பொருளை கொடுக்கும், புறம் சார்ந்தது. 3, 7, 11 என்பது இன்பம் சார்ந்தது, உறவுகளை கொடுக்கும், கலை சார்ந்த மகிழ்ச்சிகளை கொடுக்கும். 4, 8, 12 என்பது கெட்ட ஸ்தானங்கள், தீமையை கொடுக்கும், அவஸ்தையை கொடுக்கும், கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும். இப்படி பிரிச்சுக்கிட்டு இந்த பாவ ரீதியாகத்தான் இந்த கிரகம் இந்த பாவங்களை இயக்கி செயல்படுதுங்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் யார் கெட்டவர் யார் நல்லவருங்கிறத நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு தடவை எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கணித்து பார்த்துக்கோங்க. அதனுடைய அது வந்து ஒரு ரெடி ரெக்கனராக வச்சுக்கிட்டிங்கன்னா 12 பாவ அதிகாரிகள் நமக்கு என்ன பயிற்சி நடந்தாலும் அது பதில் சொல்லும். நமக்கு என்ன திசாபுத்தி நடக்குதோ அது எந்த பாவத்திற்கு சாதக பாதகம் என்பதை அக்யூரேட்டாக சொல்லணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.